ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலண்ட்டான 2 எண்ட் கேம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் எண்ட் கேம் ஸ்டடி பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் தான். இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து 2 பாசர் பான் வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, ரூக்கையும் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பிளாக்கோடைய பிஷப்பும் இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல ஒயிட் எப்படி கேம் கண்டினியூ பண்ண போகிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய ரூக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் டெக்ஸ் F2 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் டெக்ஸ் F2 மூலிமா இந்த பானையும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஈஸியாக ஒயிட் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு பொசிஷனில் கிங்கை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா, ரூக் டெக்ஸ் B6 செக் வருது. இப்போ இந்த இடத்துல கிங் வந்து பின்னாடி போகிறாரு. சப்போஸ் இந்த இடத்துல கிங் வந்து பின்னாடி போகாமல் கிங் வந்து E5 வராருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திருப்பி ரூக் B5 செக் தரலாம். இப்போ திருப்பி கிங் பேக்வர்ட் வந்தார்னா பிஷப் D4 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ கிங்கை சுற்றி எல்லா ஸ்கொயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டடாக இருக்குது. இப்போ கிங் வந்து கீழே வராருன்னு வச்சுக்கோங்களேன். கிங்கால் D4 ஸ்கொயருக்கு வர முடியாது. கிங் சப்போஸ் E4 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் F2 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் F2 மூலிமா நெக்ஸ்ட் இந்த ரூக்கை வச்சு இந்த பானையும் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால கிங்கால் வந்து ஃப்ரண்ட்டில் வர முடியாது. கிங் வந்து பேக்வர்ட் தான் போய் ஆகணும். கிங் G7. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ், ரூக் சாக்ரிஃபைஸ். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ரூக்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இந்த ரூக்கை சப்போஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் வச்சு ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம் அகெயின். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ரூக் சாக்ரிஃபைஸை பிளாக்கால் அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பானை வந்து ஃபர்தராக புஷ் பண்ணுறாரு. இந்த பானை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து பிஷப்பை வச்சு இந்த பானை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். உங்களால் இந்த பானையும் இப்போ புஷ் பண்ண முடியாது. ரூக் டெக்ஸ் F1 அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பானையும் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் வந்து ஐ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல இதனால் இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா, கடைசியாக ஒரு ட்ரை பண்ணுறாரு. பிஷப்பை வச்சு கிங்குக்கு ஒரு செக் தராரு. பிஷப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. சப்போஸ் இந்த பிஷப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கிங்கை நீங்கள் டைவர்ட் பண்ண மாதிரி ஆகிடும். இந்த ரூக்கை பிளாக் எடுத்துப்பாரு. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்லேருந்து ரொம்பவே சுலபமாக வின் பண்ணிடுவார். ஏன்னா இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ணிடுவார். அப்படி இல்லைனா இந்த பானை ப்ரொமோட் பண்ணிடுவார். இப்போ பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த பானை ப்ரொமோட் பண்ணிடுவார். அப்படி இல்லையா, நீங்கள் இந்த இடத்துல பிஷப்பை இங்கே வச்சுட்டு இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ண விடாமல் தடுத்தீங்கன்னா இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் உங்களால் வந்து இந்த பிஷப்பை டேக் பண்ண முடியாது. கிங் வந்து E7 வராரு. ஸோ கிங் E7 வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷன்லேருந்து ஈஸியாக ஒயிட் கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த பானை சமாளிக்கிறதுக்கு ரூக் இருக்கிறாரு. இந்த பானை சமாளிக்கிறதுக்கு ஒயிட்டுடைய பிஷப் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் என்னதான் குயினாக ப்ரொமோட் பண்ணாலுமே நம்ம வந்து இதை கேப்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் குயினாக ப்ரொமோட் பண்ணாலுமே நம்ம ரூக்கை வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான வின்னு. இப்போ நீங்கள் பிஷப் D5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம வந்து பிஷப் B2 செக் தரலாம். பிஷப் B2 செக்குக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒன்று உங்களுடைய பானை வச்சு பிளாக் பண்ணலாம். பானை வச்சு பிளாக் பண்ணாலுமே பிஷப் டெக்ஸ் பான் வந்து செக்காக வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிங் G8 ப்ளே பண்ணதுக்கப்புறமா நம்ம ரூக்கை வந்து F2ல போடுறோம். ஸோ ரூக்கை F2ல போடுறதுக்கான முக்கியமான ரீசன், ரூக் வந்து H2 வரலாம். நீங்கள் ரூக் H1 டேரெக்டாக ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மென்யூர் பண்ணுறோம் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F6 புஷ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். F6 புஷ் பண்ணி இந்த பிஷப்புடைய ஆக்சஸை வந்து இங்கே தடுக்கிறாருன்னா நம்ம சிம்பிளாக வந்து பிஷப் டெக்ஸ் F6 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த பானை வந்து பிளாக் கேப்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரூக் H2 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் H2 மூலிமா ரூக் A8 செக்மேட்டை பார்த்தீங்கன்னா பிளாக்கால தடுக்கவே முடியாது. இந்த ஒரு செக்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டாப்பபிள். நம்ம அடுத்து பார்க்க போகிற எண்ட் கேம் இதுதான். பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசர் பான் இருக்காரு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாசர் பான் ரெடியாக இருக்கிறாரு. ஸோ பிளாக்குக்கு வந்து ஏகப்பட்ட பாசர் பான் இருக்காங்க. அண்ட் பிளாக்குக்கு வந்து ரூக் பேர் இருக்குது. ஸோ இந்த ஒரு காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் பிளாக்குக்கு வந்து ரொம்பவே போதுமானது. என்னதான் ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிஷப் இருந்தாலுமே பிளாக்கு கிட்ட ஏகப்பட்ட பாசர் பான்ஸ் இருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல இப்போ ஒயிட் ப்ளே பண்ணுறதுனால இந்த இடத்துல ரூக் F8 செக் தராரு. ரூக் F8 செக்குக்கு அப்புறமா உங்களால் வந்து ரூக்கெல்லாம் வச்சு பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு, இங்கேயும் பிஷப் கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்கள் வந்து கிங் E4 ப்ளே பண்ணுறீங்க. இப்போ ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறோம், பிஷப் E6. ஸோ பிஷப் E6 மூலிமா இந்த பானை வந்து கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த பிஷப்பையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல சப்போஸ் இந்த பானை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல F3 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து நம்ம டெலிவர் பண்ணலாம். ஸோ கிங்கால் இங்கே எங்கேயுமே வர முடியாது. பாருங்கள், ரூக் வந்து சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. கிங்கால் எங்கேயும் வெளியில் போக முடியாது. பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. கீழேயும் எங்கேயும் வர முடியாது. ஒயிட்டுடைய கிங் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பானை வந்து பிளாக்கால் ப்ரமோட் பண்ண முடியாது. இப்போ பிளாக் என்ன பண்ணி ஆகணும்னா, இந்த இடத்துல இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரூக் F5 ப்ளே பண்ணலாம். ஸோ ரூக் F5 மூலிமா திருப்பி நம்ம வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறோம். இப்பயும் நீங்கள் குயினாக ப்ரமோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், F3 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. இந்த இடத்துல ரூக்கு, கிங்கு, பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ நீங்கள் ரூக் E5 தான் ப்ளே பண்ண முடியும். ரூக் E5 மூலிமா இங்கே ரூக்குக்கு வந்து D5 ஸ்கொயர் வந்து எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்குது. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ளோ ஒன்று இருக்குது.
அதாவது ரூக் E8 ப்ளே பண்ணுறோம். ஸோ ரூக் E8 பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ். இந்த இடத்துல ரூக்கியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல F3 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களால் ரூக் டெக்ஸ் ரூக்கும் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் குயினாக ப்ரொமோட் பண்ணாலுமே இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் ரூக் மூலிமாவும் நம்ம ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களால் குயினாகவும் ப்ரொமோட் பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்கள் இந்த ரூக்கை வச்சு பிளாக் பண்ணாலுமே நம்ம ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிக்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிங்கன்னா F3 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ரூக் E8 பிரில்லியன்ஸுக்கு அப்புறமா பிளாக்கால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு 2 அசத்தலான எண்ட் கேமை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.